ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லூப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் சர்வர் ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு கான்சோல் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம 1 2 3 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஒரு 5 டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் அப்படிங்கும்போது அதை நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். இதுவே ஒரு 100 டைம்ஸ் ஒரு 1000 டைம்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு தான் இந்த இடத்துல தான் நமக்கு லூப் யூஸ் ஆகுது. லூப்ஸ் அப்படின்னா கண்டினியூவஸாக ஒரு ப்ரோக்ராமை சர்டன் கண்டிஷன் ரன் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லூப்பில் வைல் லூப் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வைல் லூப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணால் நீங்கள் வைல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் ட்ரூ அப்படின்னு போட்டுடுறேன். ட்ரூ அப்படின்னா வைல்க்குள்ளே இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா இங்கே 1 அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ வைலில் 1 அப்படின்னு இருந்தால் அது கண்டினியூஸாக இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒர்க்கிங் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், இங்கே பாருங்கள் 500 600 போயிட்டே இருக்குது பாருங்கள், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ வேர் அப்படின்ட்டு நான் ஒரு வேரியபிள் ஒரு நேம் ஸ்டோர் பண்ணி ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம ஏக்கு வேல்யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வைல் லூப்புக்குள்ளே இந்த ஏவை நம்ம கண்டிஷனலில் கொடுக்குறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்குது. 0 greater than 5 அப்படின்னு நம்ம பார்க்குது. 0 greater than 5 அப்படின்னா இங்கே ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரூ அப்படின்னா இங்கே வந்து இந்த டோட்டலாக இந்த வேல்யூக்குள்ளே 1 அப்படின்னு இருக்கும். ஸோ வைல் ஆஃப் 1 அப்படின்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே வந்து பின்னாடி வந்ததுக்கப்புறம் கான்சோல் டாட் லாக் பிரிண்டில் ஆல்ரெடி ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறது நமக்கு இங்கே கான்சோலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு பண்ணுறோம். ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படி, அதை தான் நம்ம ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே மறுபடியும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வைல் லூப்க்கே மறுபடியும் போகும். போயிட்டு இப்போது ஏவோட வேல்யூ அப்படிங்கிறது 1 மாறிடுச்சு. ஸோ இங்கே 1 அப்படின்னு இருக்கும். 1 greater than 5 அப்படின்னு பார்க்கும். ஸோ ட்ரூ அப்படின்னா இங்கே 1 அப்படின்னு இருக்கும். ஸோ வைல் ஸோ அந்த கண்டிஷனுக்குள்ளே 1 அப்படின்னு இருந்தால் ட்ரூ. ஸோ இங்கே வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னது 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ 2 ஆகிடும். மேலே மறுபடியும் வைல் லூப்புக்கு போகும்போது ஏவோட வேல்யூ 2 greater than 5 அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ட்ரூ அப்படின்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கான்சோல் டாட் லாகில் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், 3 மாறிடும். இங்கே 3 போகும். 3 போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 4 மாறும். இங்கே 4 இன்க்ரிமெண்ட் ஆனதும் இங்கே மறுபடியும் போய் செக் பண்ணும் 4 greater than 5 அப்படின்னு. ட்ரூ, அதனால் உள்ளே எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே ஏவில் 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் ப்ளஸ்க்குள்ளே நம்ம வந்த உடனே 5 மாறிடும் இன்க்ரிமெண்ட். ஸோ மறுபடியும் இங்கே வைல் லூப்புக்குள்ளே போயிட்டு 5 greater than 5 அப்படின்னு செக் பண்ணுது. ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆனதுனால லூப்பை விட்டு வெளியே வந்துடுது. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கீழே இருக்க கோடிங்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வைல் லூப் உள்ள. ஸோ இது கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே இருக்க கோட் ரன் ஆகுது. 0லேருந்து 1 2 3 4 வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தான் நமக்கு லூப் எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வைல் லூப். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வைல் லூப்பில் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுனா என்ன, டிக்ளேர் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வேர் ஏ அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் வந்து வேரியபிள் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டா அது பேர் தான் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம். வேரியபிள் அதுக்கு வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் வந்து செக் ஆகுது. இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம வைல் லூப் கண்டிஷன்லாம் செக் பண்ணுவோம். ஸோ எப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது நமக்கு இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ அது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த வைலில் வந்து 1ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எப்போ வரும்போதும் இங்கே வந்து வேல்யூ 1னே தான் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி ஏ அப்படின்னு கொடுத்துருந்தோம்.
ஏ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் ஏ இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 5 கூட கம்பேர் பண்ணிச்சு. இப்போ நம்ம எந்த ஒரு வேரியபிளுமே இங்கே கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ 1ன்னு கொடுத்துட்டதால இது ஆல்ரெடி வேரியபிள் இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 0 அப்படின்ட்டு, இங்கே 1 ஆகிருக்கும். 1 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு போகும், இங்கே 2 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். இங்கே நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்ஃபினைட் லூப்பாக போயிடும். நமக்கு கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே போகுது பாருங்க. ஸோ இதுதான் இன்ஃபினிட் லூப். நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ப்ரௌசர் நமக்கு ஹேங் ஆகிடுது கண்டினியூஸாக லூப் ஆகிறதால. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் வைல் லூப். ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். செகண்ட் நம்ம இங்கே வேல்யூ கண்டிஷன் செக் பண்ணும். லாஸ்ட்டாக நம்ம வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட்டான வேரியபிளையும் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணோம். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸிட் ஆகணுமா இல்லை மறுபடியும் என்டர் ஆகணுமா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வைல் லூப் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து கண்டிஷன் செக் ஆகிற வரைக்கும் ட்ரூ ஆகிட்டு இருக்கும். அதுவும் சேம் தான். அதுவும் ஃபார் லூப் அப்படிங்கிறதும் கண்டிஷன் செக் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு லூப் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு வேரியபிள் லேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். லேட் i = 0ன்னு வச்சுக்கிறேன். ஐ அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே பண்ண ப்ரோக்ராம் அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதே மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன நல்லா புரியும். ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏ > 5 அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அதே அவுட்புட் தான் வருது. இதுவும் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே இருக்க கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். பண்ணுறதுக்கு ஃபார் லூப் எண்டட் அப்படின்னு போடுறேன். ஃபார் லூப் எண்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கும் பாருங்கள் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம இங்கே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டில் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வயலுக்குள்ளே நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு. அதே தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சேம் கண்டிஷன் நம்ம a <5 கொடுத்துருந்தோம். ஸோ இது அதே கண்டிஷன்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம லூப்புக்குள்ளே இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். பட் நம்ம இங்கே லாஸ்ட்டாகவே நம்ம இது இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து இங்கே தான் இனிஷியலைசேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ சேம் கான்செப்ட் தான். இங்கே இருக்க ஒரே ஒரு a+ அப்படிங்கிறத, ஸோ இங்கே a = a+1 அப்படிங்கிறத நம்ம இங்கேயே ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். ஸோ மற்றபடி console.log அது எல்லாமே நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். நம்ம இதில் எந்த லூப் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி, இப்போ நமக்கு 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே 0 அப்படிங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே ஃபார் i = a 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு 1 2 3 4 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ நமக்கு இது 5 வரைக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இங்கே 5 அப்படிங்கிறத வந்து, ஏன்னா நமக்கு இங்கே 5 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது 5 > 5 அப்படின்னு செக் பண்ணுது. செக் பண்ணும்போது நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால நமக்கு லூப் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இங்கே 6 அப்படின்னு மாற்றிக்கிட்டா உங்களுக்கு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? 6 போட்டும் நம்ம 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட்டு இது ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ நம்ம = 5 அப்படின்னு போட்டு இப்போது நமக்கு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். = not equal to, greater than, less than or equal to, greater than or equal to. ஸோ இதுதான் நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம greater than or equal, இங்கே கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இது greater than இருக்கணுமா, இல்லை less than இருக்கணுமா, இல்லை ஈக்குவலாக இருக்கணுமா, இல்லை நாட் ஈக்குவலாக இருக்கணுமா, நம்ம எல்லாமே இதை வச்சு. ஸோ இப்போ நம்ம நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு a = 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இங்கே நம்ம நாட் இப்போ a = 1 அப்படின்னா இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். a = 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். a ≠ 5 அப்படின்னா அது ஆமாம் ட்ரூ. ஸோ அதனால் உள்ள ஃபார் லூப்புக்குள்ளே போகும். a = என்ன வேல்யூ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். மறுபடியும் செகண்ட் ஆல்ரெடி அது நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு, a++ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு a = 2 அப்படின்னு இருக்கும். 2 ≠ 5 அப்படின்னா நமக்கு கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம a++ பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிட்டா 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். மறுபடியும் a+ ஆகும். மறுபடியும் 3 நமக்கு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 4 பிரிண்ட் ஆகும். 4 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே a = 5 அப்படின்னு போயிடும். 5 ≠ 5 அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ 5ம் ஈக்குவல், ஆனால் நாட் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆகிடும் கண்டிஷன். ஏன்னா 5 = 5 அப்படின்னா அது ட்ரூவாக இருக்கும். 5 ≠ 5 அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் பிரேக் ஆகிட்டதால ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகாமல் நமக்கு 4ஓட முடிஞ்சிட்டு ஃபார் லூப் எண்டட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபார் லூப், வைல் லூப் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா
லெட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்கே லெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வேர் கீவேர்டு வச்சு வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேர் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் 2 அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இஃப் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். வேர் நம்பர் அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். 2 ஈக்குவல் 2 அப்படின்னா என்ன ஆகும், ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உள்ள கண்டிஷனுக்குள்ளே வரும். கண்டிஷனுக்குள்ளே வந்ததும் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பிஃபோர் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கோம். நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த வேர் நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். வேர் நம்பர் என்ன இருக்குது, இங்கே 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், வேர் ஈக்குவல் டு வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி அதே வேர் நம்பரை நம்ம வேறு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 5 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அதை கான்சோல் டாட் லாகில் அதே வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும், ஆல்ரெடி இங்கே நமக்கு வேர் நம்பர் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து வேறு வேல்யூ அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், வேறு வேல்யூ சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், இந்த 5 அப்படிங்கிறது தான் வரும். கரெக்டாக? ஸோ நமக்கு அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம், நமக்கு அது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு நம்ம அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம், அந்த வேரியபிளோட வேல்யூவை. ஸோ அந்த 5 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு இதோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ வச்சுருந்தோம். இந்த வேல்யூ வச்சுருந்ததை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து எண்ட் ஆகிடுச்சு. இஃப் கண்டிஷன் இதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த கான்சோல் டாட் லாக் அப்படின்ற கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருந்த வேல்யூ தான் நமக்கு வருது. அதாவது இங்கே அப்டேட் பண்ண வேல்யூ தான் வருது. பட் நமக்கு இதோட வேல்யூ தான் இங்கே வரணும். அப்படிங்கும்போது தான் நம்ம இங்கே தான் நம்ம வந்து லெட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம 2 அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு 5 அப்படின்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேர் அப்படிங்கிற கீவேர்டு வந்து குளோபல் வேரியபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இது குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். வேர் அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ஃபஸ்ட் நம்ம ஒரு வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளில் 2 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நமக்கு இன்பிட்வீன் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இன்பிட்வீனில் நமக்கு அதோட வேல்யூ தேவைப்படுது. வேல்யூ தேவைப்பட்டதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் அதோட வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே நம்ம அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி அந்த வேல்யூவே தான் வரணும். நமக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்த வேல்யூ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் பார்த்துக்கணும். மறுபடியும் நமக்கு ஃபங்க்ஷனில் அப்டேட் பண்ண வேர் நம்பரோட வேல்யூ வந்து நமக்கு கீழே வரக்கூடாது. அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து லெட் அப்படிங்கிற கீவேர்டுக்கு வரணும். ஸோ லெட் அப்படிங்கிற கீவேர்டு என்னென்னா, பிளாக் ஆஃப் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் நமக்கு இந்த லெட் கீவேர்டு ஒர்க் ஆகும். ஸோ நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன், இதையே நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதோட லெட் அப்படிங்கிற கீவேர்டு நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் லெட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுற பாருங்கள். வேர் நம்பரோட வேல்யூ நான் என்ன போட்டிருக்கேன், வேர் நம்பர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வேர் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வேர் நம்பர் என்ன வரும், இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு வரும். பட் இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் முடிஞ்சிச்சு. சரி, இதுக்கு கீழே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ தான் நமக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ நம்ம 2 அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்போது வேர்க்கும் லெட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வேர் அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஸ்கோப். நம்ம அதில் ஒரு இடத்துல நம்ம ஒரு வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம அப்டேட் பண்ணிட்டாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டாலும் சரி, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டாலும் சரி, நம்ம எங்கே நம்ம அப்டேட் பண்ணிட்டாலும் நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு கீழே நம்ம அதை வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அப்டேட் பண்ண வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது லெட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது, ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ சேஞ்சஸ் பண்ணால் அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மறுபடியும் நம்ம கீழே யூஸ் பண்ணும்போது அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து வேர் அண்டு லெட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்ஸ்ட் அப்படின்னா அதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே ப்ரோக்ராமை நான் காப்பி பேஸ்ட் கான்ஸ்ட் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த கான்ஸ்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டா இதையும் வித்தினிய பிளாக்குள்ளே மட்டும்தான் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். பாருங்கள், கான்ஸ்ட் வேர் நம்பர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிளாக்குள்ள வேரோட நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் மீன்ஸ்
நம்ம ஒரு பிளாக்குள்ளே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ நமக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. அது வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளாக்குள்ளே நம்ம அதோட வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதையே நம்ம இன்னொரு டைம் வேல்யூ சேஞ்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ மறுபடியும் இதோட வேல்யூ 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேர் நம்பர் ஹேஸ் பீன் ஆல்ரெடி டிக்ளேர்டு அப்படின்னு வருது. ஸோ இதான் ரீசன். வேர் அப்படிங்கிற கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல் ஸ்கோப்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த குளோபல் ஸ்கோப்பில் யூஸ் பண்ணும்போது நம்ம மறுபடியும் அதை டிக்ளேர் பண்ணும்போது பாருங்கள், கான்ஸ்ட் வேர் நம்பர் அப்படிங்கிறத நான் மறுபடியும் டிக்ளேர் பண்ணுறேன். 4 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேர் நம்பர் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு சேம் எரர். குளோபல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் ஸ்கோப்பில் ஒரு டைம் ஸோ ஃபஸ்ட் நம்ம குளோபல் ஸ்கோப்பில் டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம குளோபல் ஸ்கோப்லேயே மறுபடியும் அந்த வேல்யூ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணோமாலும் நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே நம்ம அந்த வேரியபிள் நேமை ஃபஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அதோட வேல்யூ எடுத்துக்கும். மறுபடியும் நம்ம செகண்ட் டைம் அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த கான்ஸ்ட்டில் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் அண்டு கான்ஸ்ட் அது ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ்குள்ளே லெட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணால் அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே மட்டும் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் அந்த பிளாக் ஆஃப் கோடை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ அதுதான் எடுத்துக்கும். வேர்க்கும் லெட்க்கும் கான்ஸ்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேவா? நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா வேர் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வேர் ஏல நமக்கு எந்த வேல்யூமே ஸ்டோர் ஆகலை கரெக்டாக. இப்போ நம்ம அதுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு 10 35 அப்படின்னு நம்ம 35 அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏவோட வேல்யூ எல்லாம் வந்துடும் ஓகேவா? இதே மாதிரி தான் லெட்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் ஏ அப்படின்னு நம்ம இங்கே இப்படி சும்மா டிஃபைன் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு அப்படின்ட்டு அதோட என்ன வேல்யூ வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா அந்த நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணும்போதே அதோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் கான்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கான்ஸ்ட் ஏ அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதுதான் ஒரு வேரியபிளுக்கும் ஒரு வேர்க்கும் ஒரு லெட்க்கும் ஒரு கான்ஸ்ட்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்.